உலகத்துக்கு நடுவில் வரக்கூடிய குட்டி குட்டி கதைகள்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இவ்வளவு கதைகளை பார்த்த பிறகும் இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் எனக்கு வேணாம். எனக்கு ஒரு 3 மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லுங்க. அந்த கதையை நான் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கதை என் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சிச்சுவேஷனுக்கும் செட் ஆகணும். அந்த 3 கதையை நான் எப்ப நினைச்சாலும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கணும். அந்த மாதிரி 3 கதை சொல்லுங்க அப்படி நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி 3 முத்தான கதைகளை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னும் முதல் கதை என்னன்னா, ஒரு மிகப்பெரிய காமெடி ஷோ ஒன்று நடக்க போகுது. பலருக்கும் தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டி தான் வந்து அந்த காமெடி ஷோ நடத்த போறாரு. அவர் வந்து அந்த ஷோல வந்துட்டு நிறைய காமெடிகளை சொல்வாரு. அது கேட்கவே வந்து பயங்கர சிரிப்பா இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கும் அவருடைய காமெடிகள்லாம். அவர் ஸ்டேஜ்ல வந்து அந்த ஷோவை ஆரம்பிக்க போறாரு. அப்போ அவர் வந்து சொல்றாரு, இப்ப நான் சொல்லக்கூடிய சில காமெடிகளை கேட்டு நீங்க சிரிக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான 3 காமெடி இருக்கு. அதை நான் கடைசியில தான் சொல்ல போறேன். அந்த 3 காமெடியை மட்டும் கேட்காம போயிடாதீங்க. பயங்கர சிரிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாருமே அந்த 3 காமெடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காமெடி அவ்வளவு சிறப்பா இருக்கு, சிரிப்பா இருக்கு. ஒவ்வொருத்தரும் தன்னை மறந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடமே கலகலப்பா மகிழ்ச்சியா இருக்கு. அந்த ஷோ நடுவுல போயிட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஒரு தடவை சொல்றாரு, நான் கடைசியில சொல்ல போற அந்த 3 காமெடி தான் இன்னும் பயங்கர ஹைலைட் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஹைப் ஏத்திக்கிட்டே இருக்காரு. கடைசியா அந்த ஷோவை முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இப்ப நான் அந்த 3 காமெடியை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது காமெடி என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. பயங்கரமான காமெடியா இருக்கு, செம்ம சிரிப்பு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து 2வது காமெடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏற்கனவே சொன்ன காமெடியே திரும்ப சொல்றாரு. இப்போ நிறைய பேர் சிரிக்கல, என்ன அதே காமெடியை திரும்ப சொல்றாரு அப்படி நினைச்சாங்க. அப்புறம் இதுதான் நம்பர் 1 காமெடி அப்படின்ட்டு மறுபடியும் அதே காமெடியை திரும்ப சொன்னார். இப்போ ரொம்ப கம்மியான பேர் தான் சிரிச்சாங்க. இன்னும் சிலர் இவர் எதுக்கு சொன்ன காமெடியை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு அப்படி நினைச்சாங்க. அப்பதான் அந்த காமெடியன் சொல்றாரு, ஒரே காமெடியை நான் திரும்ப சொன்னா உங்களுக்கு மறுபடியும் சந்தோஷமோ சிரிப்போ வரல. ஆனா ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப நினைச்சு நீங்க எத்தனை தடவை கவலைப்பட்டிருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரே விஷயத்துக்காக எவ்வளவு மணி நேரங்கள் கவலைப்படுறீங்க, எத்தனை நாட்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த நினைச்சு எப்பயுமே கவலைப்படாதீங்க. உங்களால அந்த விஷயத்தை மாற்ற முடியும். சில விஷயங்களை செய்தால், சில செயல்களை உடனடியாக செய்தால் கண்டிப்பா அந்த விஷயத்தை மாற்ற முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப என்ன பண்ண அந்த விஷயத்தை மாற்ற முடியுமோ அந்த செயல்களை உடனே பண்ண ஆரம்பிங்க. உடனே ஆக்ஷன்ல இறங்குங்க. இல்ல அந்த விஷயம் வந்து உங்க கண்ட்ரோல்ல இல்ல, நீங்க என்ன பண்ணாலும் அந்த விஷயத்தை மாற்ற முடியாது அப்படின்னா, அப்போ அந்த விஷயத்தை பத்தி கவலைப்படுறத நிப்பாட்டிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. அடுத்து என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு இந்த விஷயத்தை அவர் சொன்னதும் அரங்கம் முழுக்க அந்த அரங்கில இருந்த எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிச்சாங்களாம். அடுத்ததா இப்ப நம்ம 2வது கதையை பார்க்கலாம். ஒரு இரவு நேரத்துல ஒரு தவளை ஒண்ணு அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருந்துச்சு. அந்த இரவு நேரம் பயங்கர குளிரா இருந்தது. அப்போ திடீர்னு எதிர்பாராத விதமா அந்த தவளை ஒரு பாத்திரத்துல வச்சு அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அந்த பாத்திரத்துல இருந்த தண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு கதகதப்பா இருந்தது. வெளியில ரொம்ப குளிரா இருக்கு, இந்த இடம் நல்ல கதகதப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த தவளை அந்த தண்ணிக்குள்ளேயே சிறிது நேரம் இருந்தது. அந்த தவளை நினைச்சிருந்தது அப்படின்னா அப்பவே ஒரே ஜம்ப் பண்ணி அந்த பாத்திரத்தை விட்டு வெளியே வந்திருக்க முடியும். ஆனா இங்க தண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கு, கதகதப்பா இருக்கு அப்படின்னு அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சது. ஆனால் நேரம் ஆக ஆக அந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீர் கொதிக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி சூடாக ஆரம்பிச்சது. அந்த சூட்டுக்கு தகுந்த மாதிரி தவளை தன்னுடைய உடல் வெப்பநிலையை மாத்திக்கிட்டு அதே இடத்துலயே அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்பயாவது அந்த தவளை கொஞ்சம் சுதாரிச்சு அந்த பாத்திரத்தை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு முயற்சி எடுத்திருந்தா அந்த தவளையால தப்பிக்க முடியும். ஆனால் அந்த தவளை எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாம வெளியே போனா இன்னும் குளிருமோ என்னவோ, அதுக்கு இங்கேயே கதகதப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி அதுலயே இருந்துகிட்டே இருந்துச்சான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாத்திரத்துல இருந்த தண்ணி பயங்கரமா கொதிக்க ஆரம்பிச்சது. ஐயோ ரொம்ப கொதிக்குதே, இதுக்கு மேல முடியாது அப்படின்னு அந்த பாத்திரத்தை விட்டு வெளியே ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு அந்த தவளை ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா அந்த தவளையால ஜம்ப் பண்ண முடியல. அது ஏற்கனவே தன்னுடைய சக்தி எல்லாமே இழந்துருச்சு. அதனால அதிவேகத்தில் ஜம்ப் பண்ணவே முடியல. அதுவும் 2 முறை 3 முறைன்னு முயற்சி செய்து பார்க்குது, பல முறை முயற்சி செய்து பார்க்குது. இருந்தாலும் அந்த பாத்திரத்தை விட்டு அதனால வெளியே வர முடியல. அதனால முந்தி மாதிரி ஜம்ப் பண்ண முடியல. அந்த பாத்திரத்துக்குள்ளேயே வெந்நிலேயே இறந்து போச்சு. இதே மாதிரிதான் நம்மளும் சில நேரங்கள்ல இந்த இடம் வசதியா இருக்கு அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்போம். ஆனா இந்த இடத்துலயே நம்மளால ரொம்ப நாள் இருக்க முடியாது, நம்ம வேற இடத்துக்கு மாறணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ டக்குன்னு அடுத்து என்ன அப்படின்னு யோசிச்சு உங்களுக்கு சக்தியும் திறமையும் இருக்கும் போதே அடுத்த வேலைக்கோ அடுத்த இடத்துக்கோ தாவிடணும். அதை விட்டுட்டு வெளியே போனா நிலைமை எப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டு ஒரே இடத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சியே இருக்காது. அதே நேரத்துல காலம் கடந்து நீங்க வெளியேற முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியும் திறமையும் வீணடிச்சிருப்பீங்க. அதனால எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்து என்னன்னு யோசிங்க. நிலைமை மோசமாகிறதுக்கு முன்னாடியே அடுத்த இடத்துக்கு மாறிடுங்க.
மூணாவது கதை என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன், ஒரு அறிவியல் கண்காட்சி நடக்குது. அந்த இடத்துல பல வித்தியாசமான பொருட்கள்லாம் இருக்குமா. அதுல ஒரு ரூம் இருக்குமா. அந்த ரூம்ல கிராவிட்டியே இருக்காது, அதாவது புவியீர்ப்பு விசையே இருக்காதா. அந்த ரூம்ல நீங்க ஒரு ஆப்ல போட்டீங்க அப்படின்னா அது கீழே விழுகாது. ஒரு பேனா வச்சீங்க அப்படின்னா அது கீழே விழுகாது. அந்த இடத்துல நீங்க நடக்க மாட்டீங்க, மிதந்துட்டு தான் இருப்பீங்க. அந்த மாதிரி புவியீர்ப்பு விசை இல்லாத ஒரு ரூம் இருக்கும். இந்த மாதிரி இன்னும் பல வித்தியாசமான அறைகள், வித்தியாசமான பொருட்கள் அந்த அறிவியல் கண்காட்சியில இடம்பெற்றிருந்தது. அப்பதான் அந்த ரூம்ல ஒரு பெரிய கண்ணாடி அறையும் இருந்துதான். அந்த நீளமான கண்ணாடி அறைக்குள்ள ஒரு பூனையும் எலியும் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த பூனை அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, எலி அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த பூனை அந்த எலியை அடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கவே இல்லையா. இது எப்படி சாத்தியம்? எப்பயுமே ஒரு பூனை எலியை பார்த்த உடனே விட்டவே விடாது, சற்று அந்த எலியை பிடிச்சு கடிச்சு கொதறிடும். ஆனா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு எல்லாருமே அதை வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பூனையும் எலியும் எப்படி சண்டைப்படாம ஒரே அறைக்குள்ள இருக்கு, இதற்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் அங்க ஒருத்தர் சொல்றாரு, இதற்கு பின்னாடி அறிவியல் இல்ல, உளவியல் இருக்கு. அதாவது இதற்கு பின்னாடி சயின்ஸ் இல்ல, சைக்காலஜி தான் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அது என்ன உளவியல் அப்படின்னா, இந்த பூனை குட்டி பூனையா இருக்கும் போதே ஒரு கண்ணாடி அறைக்குள்ள இருந்தது. அப்போ இந்த பூனைக்கு 4 பக்கத்துலயும் இன்னொரு 4 கண்ணாடி அறைகள்ல சில எலிகள் இருக்கும். இந்த பூனை அந்த எலியை பிடிக்க ட்ரை பண்ணும். ஆனா இதுக்கு நடுவுல கண்ணாடி இருக்கு அப்படிங்கறனால அந்த பூனையால அந்த எலியை பிடிக்க முடியாது. அதுவும் இந்த பக்கம் அந்த பக்கம்னு முட்டி மோதி முயற்சி செய்து பார்க்கும். ஆனா கண்ணாடியில முட்டி மோதி தோல்வியை தழுவும். அதனால சில மாதங்களுக்கு பிறகு எப்படியா இருந்தாலும் இந்த எலிகளை நம்மளால பிடிக்க முடியாது அப்படின்னு அதுவா ஒரு முடிவுக்கு எலியை பிடிக்கிற முயற்சியை கைவிட்டுருமா. அதன் பிறகு அந்த எலிகள் எல்லாம் ஒரே கண்ணாடி அறைக்குள்ளேயே போட்டாலும் அந்த பூனைக்கு பக்கத்திலே அந்த எலிகள் வந்தாலும் அந்த பூனை அந்த எலிகளை சீண்டாதான். ஆமா, எப்படி பார்த்தாலும் நடுவுல கண்ணாடி இருக்கும், நம்ம தான் கண்ணாடியில முட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிகளை சீண்டவே சீண்டாதான். சின்ன வயசுல 2-3 முறை முயற்சி செய்து தோத்தனால அந்த பூனை தன்